ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் தேர்தல் அலுவலர்கள் துணையுடன் வாக்கு திருட்டு முயற்சி. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. ஐப்பசி மாத பௌர்ணமியொட்டி புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் நடைபெற்ற அன்னாபிஷேகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. திருக்கனூர் பகுதியில் வாழைத்தார் திருடியவர் கைது. தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தவரை கையும் களவுமாக பிடித்த காவல்துறையினர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் தேர்தல் அலுவலர்கள் துணையுடன் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் லாஸ்பேட்டையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முகவராக இல்லாதவரை அழைத்து செல்வதாக அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்திடம் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் துறை அதிகாரிகளின் துணையோடு ஓட்டு திருட்டு செய்யும் வேலையை பாரதிய ஜனதாவினர் செய்து வருவதாகவும், லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முகவராக இல்லாதவரை அழைத்து செல்வதாகவும், இதுகுறித்து கேட்டால் தன்னார்வலர்கள் என்று கூறுகின்றனர் என்றும், காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் எந்த பகுதியில் படிவங்களை விநியோகிக்க செல்கின்றனர் என்ற தகவலை கூட தெரிவிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக ஆதாரத்தை தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்குகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் இந்த பிஜேபியினுடைய ஏஜென்ட்டுகள் அதை திருடி செல்வார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தான் ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லி அவரிடத்திலே கையெழுத்தை வாங்குகின்றோம். சொல்லாம போறீங்க, சொல்லாம போங்க. ஆனா ஏன் அடுத்தவங்க மட்டும் சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேரும் இட்டு போங்க. நீங்க உங்க கட்சியை சார்ந்தவங்க மட்டும், ஆளுங்கட்சி கூட்டணியை மட்டும் இட்டு போனீங்கன்னா என்ன? நாங்க சந்தேகப்பட்டு சரின்னு தானே ஆகுது. இப்ப நாங்க என்ன சொன்னோம்? நாங்க சொன்னது என்ன? இந்த வாக்கு திருட்டு நடக்கும், இது ஒருதலை பட்சமா பிஜேபி வந்து இந்த முயற்சி பண்ணுவாங்க, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்களை நீக்குவாங்கன்னு நாங்க சந்தேகப்பட்டது சரியா இருக்குது. இப்ப இதுக்குதான் நாங்க எப்பவே நாங்க இதை வந்து தெளிவுபடுத்துறோம். இதை வந்து முறைப்படுத்தணும். ரெண்டாவது, இம்மிடியட்டா இதை நிறுத்திட்டு எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டையும் இட்டு போகணுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று சிவனுக்கு அன்னத்தால் அலங்காரம் செய்து வழிபடுவது வழக்கம். அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்கள் பூர்வ ஜென்ம பாவம், வறுமை நீங்கி எல்லா வளமும் பெறலாம் என்பது ஐதீகம். அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியொட்டி நவம்பர் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. அதன்படி கருவடிக்குப்பம் சித்தானந்தா சுவாமி கோவிலில் நவம்பர் 5ஆம் தேதி மாலை நடைபெற்ற விழாவில் சிவலிங்கத்திற்கு 300 கிலோ சாதம் சாத்தப்பட்டு காய்கறி பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கருவடிக்குப்பம் பகத்சிங் நகரில் உள்ள வராகி அம்மன் கோவிலிலும், திருபுவனை அருகே உள்ள சன்னியாசிக்குப்பம் சந்திரமௌலீஸ்வரர் கோவிலிலும், திருவண்டார் கோவிலில் உள்ள பஞ்சநாதீஸ்வரர் கோவிலிலும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி மிஷன் வீதி காலத்தீஸ்வரர் கோவில், வாழைக்குளம் அக்காசுவாமி கோவில், காராமணிக்குப்பம் சக்திவேல் பரமானந்தா, முதலியார்பேட்டை முத்துக்குமார சுவாமி கோவில், கெங்கையம்மன், முருங்கப்பாக்கம் சங்கராபரணீஸ்வரர், பாகூர் மூலநாதர், மதகடிப்பட்டு, குண்டாங்குழி மகாதேவர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் இரவு முழுவதும் பயங்கர இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நவம்பர் 5ஆம் தேதி இரவு முதல் லேசான மழை பெய்ய தொடங்கியது. பின்னர் பயங்கர இடி மின்னலுடன் விடிய விடிய பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே நவம்பர் 8ஆம் தேதி வரை புதுவை மற்றும் தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இரவு நேரத்தில் வாழை தோப்புகளில் இருந்து வாழைத்தார்களை திருடி மார்க்கெட்டில் விற்பனை செய்து வந்த வாலிபரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் கூனிச்சம்பட்டு பழைய ஏரிக்கரைக்கு செல்லும் வழியில் தனக்கு சொந்தமாக 2 ஏக்கர் விவசாய நிலம் வைத்து அதில் வாழை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார். இவர் தனது நிலத்தில் வாழை மரங்களில் வாழைத்தார்கள் முத்திய நிலையில் அதனை அறுவடைக்காக தயாராக வைத்திருந்தார். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியன்று வாழைத்தார்களை அறுவடை செய்ய தனது நிலத்திற்கு காலை சென்றபோது 11 வாழைத்தார்கள் திருடப்பட்டு இருப்பது தெரியவந்தது. இதேபோல் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக 37 வாழைத்தார்கள் திருடு போய் உள்ளது குறித்து அவர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் விசாரித்தபோது இரவு நேரத்தில் சிவப்பு நிற ஸ்கூட்டி இருசக்கர வாகனத்தில் ஒருவர் அவ்வப்போது வந்து செல்வதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சண்முகம் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருக்கனூர் சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது திருக்கனூர் சாலையில் சண்முகம் கூறிய அடையாளங்கள் கொண்ட வாகனத்தில் திருக்கனூர் மார்க்கெட் அருகே வாலிபர் ஒருவர் சாக்குப்பையில் வாழைத்தார்களை கட்டி எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த வாகன எண்ணை காவல்துறையினர் தடயம் செய்ததில் வாழைத்தார்கள் திருட்டில் ஈடுபட்டது கொடாத்தூர் மணவெளி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து நவம்பர் 6ஆம் தேதி அதிகாலை வாழைத்தார்களை திருக்கனூரில் இருந்து ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் விற்பனை செய்ய வந்தபோது காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பெயிண்டராக பணிபுரிந்து வந்த நிலையில் அதில் குறைந்த வருமானமே வருவதால் திருக்கனூர் சுற்று வட்டார பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் இருந்து வாழைத்தார்களை சிறிது சிறிதாக திருடி புதுச்சேரியில் பல்வேறு பகுதியில் உள்ள விற்பனை கூடங்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அவரை அடைத்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற மகா அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. மேலும் உட்புறப்பாடு நடைபெற்று பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி அரசு சாராய ஆலை ஊழியர்கள் கையில் தட்டு ஏந்தி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அருகே ஆரியபாளையம் அரசு சாராய வடி ஆலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 53 பேர் திடீரென்று பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் தங்களுக்கு மீண்டும் வேலை கேட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் சாராய ஆலை முன்பு நவம்பர் 5ஆம் தேதி கையில் தட்டு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பங்கு சந்தையில்
சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி 2 பெண்களிடம் ஆன்லைன் மோசடி கும்பல் பணத்தை பறித்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக வந்த சமூக வலைதள தகவலை நம்பி 1,84,400 ரூபாய் என பல்வேறு தவணைகளாக முதலீடு செய்துள்ளார். அவர் முதலீடு செய்த தொகைக்கு கிடைத்த லாபமும் தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சித்துள்ளார். ஆனால் அவரால் அந்த தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முடியவில்லை என்பதால் தான் மோசடி செய்யப்பட்டது குறித்து அவர் அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் மற்றொரு பெண்ணிடமும் பங்கு சந்தையில் முதலீடு செய்து 1,08,200 ரூபாயை அவர் இழந்துள்ளார். இதேபோல் குருசுகுப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 43,600 ரூபாயும், முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 18,000 ரூபாய் என ஒரே நாளில் 4 பேரிடம் 3,54,200 ரூபாய் பணத்தை ஆன்லைன் கும்பல் மோசடி செய்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,175 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,610 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.